தலைவரோட கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இப்போ தீயா பரவிட்டு வருது. இதை பரப்புறது ரெண்டு கும்பல் தான். ஒன்று மாஃபியா கும்பல், இன்னொன்று தான் இன்ஃப்ளூயன்சர் கும்பல். இந்த மாஃபியா கும்பலை பற்றி நான் நிறைய வீடியோ பேசியிருப்பேன், ஆனால் இன்ஃப்ளூயன்சர் கும்பலை பற்றி பேசினதே இல்லை. இந்த ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறேன். இன்ஃப்ளூயன்சர் கும்பல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவங்க வந்து தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க. இவங்களுக்குன்னு செட்டன் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. இவங்க பேசினா கேட்கறதுக்குன்னு. எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ சட்டை மாறன், அதே மாதிரி பிரசாந்த் அவர்கள், இவங்களுக்கு காசு கொடுத்து இந்த தப்பாக பேசுங்க அந்த மாதிரி சொல்கிறது, அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் கும்பல். இப்போ நீங்கள் பிரசாந்த் அவர்களை எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு படத்தில் சில லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தது, ஆனால் படமே லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருந்தது, ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த ஒரு படத்தை பற்றி கீழ்மனமாக வந்து தான் பேசியிருப்பார். இவர் போட்ட ஒரு ரீலை கூட நம்ம லோகேஷனோட டீம் வந்து தான் எடுத்து விட்டுருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு வன்மத்தை பரப்புற மணிக்கே தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் தமிழ் சினிமா வளரணும் அந்த ஒரு நோக்கத்தில் சொன்ன மணிக்கே வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கலாம் மேபி தான். பட் ஆனாலும் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவசியம் இல்லையே. ஏன்னா நல்லா இல்லாத படங்களுக்கும் அந்த மனுஷன் நல்ல ரிவ்யூ கொடுத்துருப்பார், நான் பார்த்துருப்பேன். பட் நான் இந்த ஒரு படத்துக்கு இப்படி பண்ணது எனக்கு பர்சனலாக வருத்தமாக இருந்தது. லோகேஷன் நான் பண்ணது சரியா தப்பா உங்களோட கருத்தை வந்து சொல்லிடுங்க. ப்ளூ சட்டை மாறன் இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். பிரசாந்த் அவர் கூட ஒரு லிஸ்ட்டில் வச்சுப்பேன். இவன் வார் 2 படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூலி படம் நல்லா இல்லைங்க கேட்டால், கூலி படத்தில் வந்துட்டு அவனுக்கு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கான். அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், லாஜிக் மிஸ்டேக் கூலி படத்தில் இருக்க தான் செய்யுது. அதான் இல்லை, நான் வந்து நான் வந்து தலைவர் ஃபேன் தான், அதுக்குன்னு சொம்பு பிடிக்கிறவங்களாம் கிடையாது. சரியா, வார் 2ல என்னடா அவனுக்கு லாஜிக் இருக்குது? என்ன அதில் வந்து லாஜிக்கே இல்லை, பிட்டில் கூட லாஜிக் இல்லை, ஆனால் அது லாஜிக் இருக்குது. ட்ரெயின் ஃபைட் சீன் நல்லா இருந்தது, ட்ரெயினில் என்டிஆர் ஓடிக்கிட்டு இருக்கான் ட்ரெயினில், அது உனக்கு நல்லா இருக்குது. அதை பார்த்தாலே என்ன க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது, அது குப்பையாக இருக்குது. இப்போ ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? வார் 2 படம் ரொம்ப மோசங்க, லாஜிக்கே இல்லை, கூலி படத்துக்கே இவ்வளோ மட்டமாக இருக்குன்னு சொல்கிறவன் அப்போ வார் 2க்கு என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷன் வந்து அப்படி சொல்லியிருக்கணும்ல. காசு வாங்கிட்டு தமிழ்நாட்டு படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறான், தமிழில் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் வந்து தான் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை ப்ளூ சட்டை மாறன்ட்ட. ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான காரணமே அதுதான். இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கீங்க, எதற்கு காசுக்காக பண்ணுறீங்க? கரெக்டாக என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்களேன், அவ்வளோதான். சரி, நான் மிஸ்டேக்கே சொல்லக்கூடாதுலாம் சொல்ல, மிஸ்டேக்கை சொல்லுங்கள், அதுக்குன்னு இருக்கிற பாசிட்டிவிட்டியை சொல்லாமல் போயிடாதீங்க. அதான் நான் வந்து சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.